وعلى آل الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லா ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் மண்ணிலும் விண்ணிலும் பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் உலகில் மனிதர்கள், ஜின்கள் தொடங்கி மலைகள், கடல்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என்று பல்லாயிரக்கணக்கான படைப்புகள், மண்ணை போலவே விண்ணிலும் அல்லாஹ்வின் படைப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்றெல்லாம் சொல்லி வரிசையாக படைத்திருக்கிற அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனின் அற்புதமான ஒரு படைப்பாக மலக்குகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வானத்தில் வசிப்பதால் வானவர்கள் என்று சொல்லுகிறோம். மலாயிக்கத்துமார்கள், மலக்குமார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிற ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை உறுதியாக நம்ப வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களிலே ஒன்றாக 7 அம்சங்களில் ஒன்று மலக்குமார்களை ஈமான் கொள்வது, மலக்குமார்கள் உண்டு என்று நம்புவது. கண்ணுக்கு தெரியாத படைப்பாக இருந்தாலும் கூட இப்ப மனிதர்களை மண்ணால் படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் ஒளியால் மலக்குகளை படைத்திருக்கிற காரணத்தினால் நம் பார்வை புலன்களுக்கு எட்டாதவர்களாக, நம் பார்வைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற மலக்குகள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களிலே மிக முக்கியமான ஒன்று. பொதுவா மனிதர்கள் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்கிற படைப்புகளிலேயே மேம்பட்ட படைப்பாக இருந்தாலும் கூட ஒரு மலக்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு பெரும் வித்தியாசம், ஒரு பெரும் வேறுபாடு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான், லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும். மலக்குகளுக்கு அல்லாஹ்வின் உத்தரவு எதுவோ அதை அப்படியே செய்வார்கள், அவனின் கட்டளை எதுவோ அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள். மனிதனை பொறுத்தவரை சில நேரங்களில் கட்டுப்படுவதும் சில நேரங்களில் மீறுவதும், சில நேரங்களில் அல்லாஹ்வை வழிபடுவதும் சில நேரங்களில் அவனை மறந்து வாழ்வதுமான ஒருவித அலட்சிய போக்கு நிறைந்த, மறதி நிறைந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் மனிதன். மலக்குகள் அப்படியல்ல, முழுக்க கட்டுப்படுகிற ஒரு படைப்பு. இப்ப அணுவளவு கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கூட அறவே இல்லாத ஒரு அற்புத படைப்பு மலக்குமார்கள். கண்ணிமிக்கவர்களே, இந்த பரிசுத்த மலக்குகள் சில சந்தர்ப்பங்கள் இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு துஆ செய்யக்கூடிய பணிகளை செய்வார்களாம். இந்த உம்மத்தி முஹம்மதியாவிற்கு நாம் செய்யுகிற சில பல அமல்கள், சில நற்காரியங்களை செய்யுகிற போது பரிசுத்த மலக்குகளின் துஆ நமக்கு உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் பல்வேறு பணிகளுக்காக படைக்கப்பட்டிருக்கிற மலக்குகள், மழை பொழிவது தொடங்கி நமது இரணங்களை கொண்டு வந்து சேர்ப்பது உட்பட, பிறப்பு இறப்பு உட்பட பல்வேறு பணிகளை உலகில் அல்லாஹ் மலக்குகளை வைத்து அல்லாஹ் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார். அதே வரிசையில சில நற்காரியங்களை நாம் செய்யுகிற போது நமக்காக பிரத்யேகமான துவா, மலக்குகளின் துவா உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மலக்குகளின் துவால நமக்கும் இடம் கிடைப்பது என்பது, அவர்களின் துவாவில் நாமும் இடம் பெறுவது என்பது உண்மையில் பெரும் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக மலக்குகள்கிட்ட நேரடியாக போய் துவா செய்ய சொல்ல முடியாது. நம்ம ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கிறப்ப எனக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம். இப்ப நல்லவர்களை, இமாம்களை, மார்க்க அறிஞர்களை பார்க்கிற போது, கொஞ்சம் தக்வா உடையவர்களை பார்க்கிற போது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது போன்ற நடைமுறை மலக்குகளிடத்திலே சாத்தியப்படாது. காரணம், பார்வைக்கு எட்டாதவர்கள் மலக்குமார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த அமல்களை நாம் வளமையாக செய்கிற போது மலக்குகளின் விசேஷ துவா உண்டு என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, முதலாவதாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் அதிகாலை சுபுகுடைய நேரம், காலை பொழுது விடிந்த சுபுகு நேரத்துல 2 மலக்குகள் பூமிக்கு வருவார்களாம். வந்து இப்படி அறிவிப்பு செய்வார்களாம், மலக்குகளின் துவா இந்த நபருக்கு. இப்ப முதல்ல ஒரு மலக்கு சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த அதிகாலை நேரத்தில் அப்ப இல்லாதவர்களுக்கு செலவழிக்கிறார்களோ,
தான தர்மம் செய்கிறார்களோ, உதவி என்று தேடி போய் உதவுகிறார்களோ, ஹலஃபா நீ அவர்களுக்கு பகரத்தை தா, அவர்கள் செய்கிற செலவிற்கு நீ சிறந்த பகரத்தை தா, அதுக்கு பிரதியை தா என்று மலக்குகளின் துவா அவருக்கு உண்டு. இந்த அதிகாலை செய்யக்கூடிய சதக்காக்கள் தர்மங்களுக்கு. இன்னொரு மலக்கு சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம ஆத்தி மும்சிக்கன் தலஃபா, யாரெல்லாம் நிறைய வைத்திருக்கிறார், தாராளமாக நீ தந்திருக்கிறாய், ஆனால் எண்ணி எண்ணி பார்த்து வைத்துக் கொண்டு எடுத்து இல்லாதவர்களுக்கு தராமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார். மும்சிகா, இவர் சதகா செய்யாமல் தடுத்துக் கொள்கிறார். தலஃபா, இவரின் செல்வத்திற்கு நீ அழிவைத்தா, நீ பெருக்கத்தை வரக்கத்தை தர வேண்டாம். இப்ப கஞ்சத்தனம் காட்டுகிற, பிறருக்கு தராமல் தடுத்து வைத்துக் கொள்கிற, உதவி என்று வருபவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற நபர்களுக்கு நீ செல்வத்திற்கு அழிவைத்தா என்று மலக்குகளின் துவாவை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா சதக்கா செய்யறவர் கூட இப்படி துவா செய்ய மாட்டாரு. தர்மம் செய்யறவர் கூட யா அல்லாஹ் என்னுடைய பரக்கத்தை தான் அப்படின்னு நம்ம துவா கேட்க மாட்டோம். சதக்கா கொடுத்து நம்ம வாட்டுக்கு சில நேரங்களில் போய்கிட்டே இருப்போம். ஆனால் மன தூய்மையோடு சதக்காக்கள் அதிகாலையில் தரப்படுகிற போது மலக்குகளின் துவா அவருக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். செல்வந்தர்கள் மட்டும்தான் தரணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப நிலைமைக்கு ஏற்ப, வசதி வாய்ப்பிற்கு ஏற்ப சொற்ப தொகைகள் நாம் தர்மமாக செய்கிற போது கூட மலக்குகளின் துவா உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இப்ப முதலாவது மலக்குகளின் துவாவுக்கு சொந்தக்காரர் தர்மம் செய்யக்கூடியவர், குறிப்பாக அதிகாலை நேரத்து தர்மம். இரண்டாவதா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த தொழுகைக்காக வருகிறோமே, கொஞ்சம் முன்னாடியே வந்து தொழுகையை எதிர்பார்த்து யார் காத்திருக்கிறாரோ அவருக்கு தொழுகையின் நன்மை உண்டு. தொழுது முடித்ததற்கு பின்னால் இப்ப அவசர கதியில் இடத்தை காலி செய்யாமல் எவ்வளவு நேரம் அவர் அமர்ந்து அமல்களில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு மலக்குகளின் துவா உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருகிறது, இதா தகலல் மஸ்ஜித், ஒரு முஸ்லிம் நல்ல முறையில் ஒழு செய்து, இப்ப அழகிய முறையில் சுன்னத்துகளை பேணி பரிபூர்ணமாக ஒழு செய்து தொழுகிற நியத்தோடு பள்ளிக்கு வருகிறார். வேற எந்த எண்ணமும் இல்லாமல் தொழ வேண்டும் என்று பள்ளிக்கு வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கானஃபி சலாத்தின் மாகான சஹபிஸ், இப்ப எதுவரை அவர் அந்த இடத்தில் அமர்ந்திருப்பாரோ தொழுகையை எதிர்பார்த்து, அப்ப அவர் தொழுகையின் நன்மை எழுதப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பள்ளிக்கு வந்துட்டோம், அந்த பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம், சுன்னத்துகள் தொழுது விட்டு ஃபர்லுக்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நிமிடங்கள் நேரங்கள் எல்லாம் தொழுகையின் நன்மை எழுதப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, தொடர்ந்து பெருமானா சொல்லுவாங்க, துஸல்லில் மலாயிகா மாதாம ஃபி மஜ்லிஸ், தொழுது முடிச்சுட்டாரு, சலாம் கொடுத்து முடித்து விட்டது, ஆனால் அவர் எழுந்து உடனேயே ஓடிவிடாமல் அதே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். தொழுது அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறார், அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார். யுஸல்லி ஃபீ, தொழுத இடத்திலேயே. இப்ப மலக்குகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர்ல, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, வர்ஹம், இவர் மீது நீ கருணை காட்டுவாயாக. அப்ப பரிசுத்த மலக்குகளின் துவா தொழுது முடித்ததற்கு பின்னால். இன்னைக்கு பல பேர் இந்த அருமை தெரியாம தொழுது முடிஞ்ச உடனேயே சுள்ளி போடுகிற சுள்ளிமான்களை போல ஓடி விடுகிறோம், இடத்தை உடனே காலி பண்ணிட்டு போயிடுறோம். தனியாக கூட அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மலக்குகளின் துவாவை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இப்ப இரண்டு அருமையான துவா, அமர்ந்திருக்கிற நேரம் எல்லாம் ஒன்று பாவ மன்னிப்பு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது நீ கருணை காட்டுவாயாக, உன் ரஹமத்தை பொழிவாயாக என்கிற துவாக்களை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்படி மலக்குகள் துவா செய்யக்கூடிய தருணங்கள் ஹதீஸ்களில் நிறைய உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் கண்ணெதிரில் இல்லாத இன்னொரு முஸ்லிமிற்கு சக முஸ்லிமுக்கு செய்யுகிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்பது மட்டுமல்ல, இவர் கேட்கிற ஒவ்வொரு அம்சங்களும் அவருக்கும் உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் மலக்குகளின் ஆமீன். மலக்குகளின் ஆமீன் சொல்லுகிற அந்த நிலையை பார்க்கிறோம். ஹதீஸ்ல வருகிறது, மன்தாலி அஃபீஹி பிலஹரில் கைபி, பக்கத்துல இல்லாத ஒரு முஸ்லிமுக்கு, கண்ணெதிரில் இல்லாத ஒரு சகோதர முஸ்லிமுக்கு யார் துவா செய்கிறார்களோ, அவரின் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது வசதி வாய்ப்பிற்காகவோ அல்லது அவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ அவரின் கோரிக்கைகளுக்காக யார் துவா செய்கிறார்களோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மலக்கு சொல்லுவாங்களாம், ஆமீன், அல்லாஹ் உன் துவாவை கபூல் செய்வானா. அடுத்த மலக்கு சொல்லுவாங்களாம், வலகபி மசல், உனக்கும் அப்படியே உண்டு என்பார்களாம். நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் எவ்வளவு தூரம் துவாக்களுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு உலக அளவிலும் சரி, வட இந்திய மாநிலங்களிலும் சரி, எவ்வளவு மிக மோசமான பாதிப்புகள். புல்டோசர் கலாச்சாரத்தால் வீடுகளை இழந்து தவிக்கிற முஸ்லிம்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் மாட்டுக்கறியின் பெயரால் பொருளாதாரத்தை இழந்து வருமானங்களை இழந்து தவிக்கிற முஸ்லிம்கள் எத்தனை பேர், கூட்டு ஒரு கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர். நிறைய பெரும் பெரும் பாதிப்புகள், வீடுகளை இழந்து தவிக்கிற, வருமானங்களை இழந்து தவிக்கிற ஏராளமான முஸ்லிம்கள். ஒவ்வொரு நாளும் தான் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற வட இந்திய மாநிலங்கள் முஸ்லிம்கள் எத்தனை பேர். பல்வேறு ஆதாரங்கள் கையில் இருக்கிற போதும் கூட, பாஸ்போர்ட் உட்பட அத்துணை ஆவணங்களை வைத்திருந்தாலும் கூட நீ இந்திய குடிமகன் இல்லை என்று
அவர்களை ஓரங்கட்ட துடிக்கிற பல்வேறு சதிகளுக்கு பின்னால் நாம் சகோதர முஸ்லிம்களுக்காக நிறைய துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ சகோதர முஸ்லிமுக்காக துவா செய்கிற போது மலக்குகளின் ஆமீன் உண்டு, உன் துவா கட்டாயம் ஒப்புக்கொள்ளப்படும், மட்டுமல்ல உனக்கும் அதே போல உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த அம்சமும் கடைபிடிக்கணும். நாம் பிறருக்காக செய்கிற துவா, இன்னைக்கு துவாக்கள் கூட சுயநல துவாக்களாக மாறிவிட்டது. தான் தன் குடும்பம் என்கிற அளவில் துவாக்களை சுருக்கிக் கொள்கிறோம். பரந்த மனப்பான்மையோடு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை, உலக மக்களை எல்லாம் கவனத்திலே கொண்டு நிறைய நாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா அடுத்த நபி சொல்லுவாங்க, ஜும்மாவுடைய விஷயத்துல கூட ஹதீஸ்ல வரும், எவ்வளவு மலக்குகளின் உதவி நமக்கு உண்டு, மலக்குகளின் பெரும் தயவு நமக்கு தேவைப்படுகிறது. ஜும்மாவுடைய ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜும்மாவுடைய நாள் மலக்குமார்கள் இப்ப பள்ளிக்கு உள்ளே வருகிற வாசல்களில் எல்லாம் நிற்பார்களாம். எத்துணை வழிகள் உள்ளே வருவதற்கு இருக்கிறதோ ஆங்காங்கே மலக்குகள் நின்று கொண்டிருப்பார்களாம். அப்ப வருகிற நபர்கள் மிக சீக்கிரமாக வரக்கூடியவர்களின் பெயர்களை வரிசையாக அவர்கள் பதிய தொடங்குவார்களாம். நம்ம பேர்லாம் மலக்குகளால பதிவு செய்யப்படுகிறது. கொஞ்சம் முன்னாடியே பள்ளிக்கு வர்றப்ப இப்ப அதி சீக்கிரத்தில் யார் வருகிறார்களோ, முந்திக் கொண்டு யார் முதலாவதாக ஜுமாவிற்காக வருகிறார்களோ அவர்களது பெயர் முதலிடத்தில், இப்ப முதல் வரிசையில் முதலாக அவரது பெயர்கள் எழுதப்படுமா. நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம், அவருக்கு நன்மைகளும், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்த நன்மை. அடுத்தடுத்து வருபவருக்கு அப்படியே தரம் குறையும். மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று வரும். இந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப மலக்குகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் இமாம் பள்ளிக்கு உள்ளே வந்து குத்துபாவிற்காக இமாம் உள்ளே வந்து விட்டால் அதுவரை பெயர்களை எழுதி கொண்டிருந்த மலக்குகள் எழுதிய ஏட்டை சுருட்டி வைத்துவிட்டு இமாமின் குத்துபாவை கேட்பதற்காக அமர்ந்து விடுவார்களாம். அதுக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாம் பேருக்கு சும்மா தொழுகிறாங்களே தவிர மலக்குகளின் விசேஷமான பதிவேட்டில் அவர்களது பெயர் இடம்பெறாது. கண்ணிமிக்கவர்களே, நம்ம ஹத்தாபி ரஹமத்துல்லாஹி அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லுவாங்க, ஜும்மாவுடைய நாள்லயே கொஞ்சம் முன்னாடி வருபவர்கள், அட்வான்ஸாக வருபவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து என்கிற அடிப்படையில் அவர்களது பெயர்கள் எல்லாம் நன்மைகளின் பட்டியலிலே பதிவு செய்யப்படுகிறது. நான் முன்னாடியே பள்ளிக்கு வந்துட்டேன், ஆனால் வந்து இமாமின் அருகிலே அமர வேண்டும், இருக்கிற இடத்தில் முந்தி வந்து அமர வேண்டும், ஆங்காங்கே நின்று கொண்டு நானும் முன்னாடி வந்துட்டு அப்படின்னு கணக்கு காட்ட முடியாது. இப்ப மலக்குகளின் பெயர் பட்டியலில் பெயர் பதியப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அது வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த மலக்குகள் எழுதுவதை நிறுத்திவிட்டு அந்த ஓலையை சுருட்டி வைத்து விட்டு வந்து இமாமின் குத்துபாவை கேட்க அமர்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மகத்துவத்தை நாம் புரிந்தாக வேண்டும். நிறைய பேர் நம்ம நன்மைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அப்ப நாம் ஜும்மாவிற்காக முந்தி வருவது கூட மலக்குகளின் துவாவை பெற்றுத் தருகிற அமல் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த மலக்குகள்ல பாதுகாப்பிற்காக மலக்குகள் உண்டு. ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாக்கிற மலக்குகள் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், லஹு முஅக்கிபாத்துன் பைன மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபி. ஒரு முஸ்லிம் முன்னாலும் பின்னாலும் 2 மலக்குகள் அவருக்கு பாதுகாப்பாக. பகலில் 2 மலக்குகள், இரவில் அவரை பாதுகாப்பதற்கு 2 மலக்குகள். அல்லாஹ்வின் அற்புதமான ஏற்பாடு. முஅக்கிபாத், முன்னாலும் பின்னாலும் வரக்கூடிய மலக்குமார்கள். அதனாலதான் சில நேரங்கள்ல நம்மை அறியாமல் ஏற்படுகிற பல்வேறு ஆபத்துகள், தெரியாமல் ஏதேனும் விபத்துகளில் சிக்குவதை விட்டு தப்பிப்பது, ஏதேனும் ஒரு தீய சக்திகள் நம்மை தீண்டுவதில் இருந்து நமக்கு பாதுகாப்பு, எதிர்பாராத ஆபத்து என்றெல்லாம் சொல்லி நம்ம கூட சொல்லுவோம், கன நேரத்துல தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப மலக்குகளை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் விதியில் ஏதேனும் எழுதி இருந்து இவருக்கு இன்ன ஆபத்து என்று அல்லாஹ் எழுதிவிட்டால், இதனால் இன்ன பாதிப்பு என்று எழுதிவிட்டால் மலக்குகள் பாதுகாப்பை விலக்கிக் கொள்வார்கள், ஆபத்து வந்து சேரும் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அப்ப பாதுகாக்கிற மலக்குகள் இருக்கிறவரை இவருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இவர் ரொம்ப பாதுகாப்பான மனிதராக இருப்பார். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்கள் மலக்குகளை கண்ணியப்படுத்துங்கள், நீங்கள் மலக்குகளை கண்ணியப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? உங்களோடு பிரியாமல் உடன் இருப்பவர்கள் மலக்குகள், உங்களோடு எல்லா நிறைகளிலும் உடன் இருப்பவர்கள் மலக்குகள். சில நேரங்களில் மட்டும் விலகி இருப்பார்கள், சுய தேவைக்காக போகிற நேரங்களில் விலகி இருப்பார்கள், இல்லற விஷயங்களில் ஈடுபடுகிற போது விலகி இருப்பார்கள். பெருமானார் சொல்லுவாங்க, நீங்கள் குளியலறையில் குளிக்கிற போது மலக்குகள் உடன் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் மறைவிடத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப மலக்குகளுடைய தொடர்பு எல்லா காலங்களிலும் நமக்கு உண்டு. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு பெரும் சோதனை வருகிற போது அதை சகித்துக் கொள்வதின் பலனால் உலகிலேயே மலக்குகள் சலாம் சொன்ன சஹாபாக்கள் உண்டு. மலக்குகள் வந்து சலாம் சொல்லிட்டு போவாங்க. மலக்குகள் முசாஃபஹா செய்த கைகுலுக்கி போன சஹாபாக்கள் உண்டு. முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் மிகச்சிறந்த சஹாபி, ஒரு மிக பெரும் ஒரு நீதிபதி, மிக அற்புதமாக தீர்ப்பு வழங்குகிற நீதிபதி. ஆனால் அல்லாஹ்வின் ஒரு பெரும் சோதனை அந்த சஹாபிக்கு. கிட்டத்தட்ட வயிற்று தொடர்பான ஒரு நோய், மூல நோய், வயிற்று உபாதை, வயிற்று போக்கு. ஒரு சில நாட்கள் அல்ல, 30 ஆண்டுகளாக
நோயால் சோதிக்கப்பட்ட ஒரு பெரும் சஹாபி ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன். அவர்களால் நின்று கூட தொழ முடியாதாம். எல்லா நேரங்களிலும் படுக்கையிலேயே படுத்து கிடப்பாரு ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன். ஆனால் அவர்களது ஈமான், அல்லாஹ்வின் விதியை பொருந்திக் கொள்ளுகிற அம்சம் எத்தனை தெரியுமா? யாராவது பார்க்க வந்தா சொல்லுவாங்களாம், அல்லாஹ் எனக்கு எதை விரும்புகிறானோ அதை நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்களை தந்து அல்லாஹ் என்னை சோதிக்க விரும்புகிறான். நான் அவன் மீது குறைபட்டுக் கொள்ளவில்லை, நான் அவன் மீது அதிருப்தி கொள்ளவில்லை. என்னை சோதிப்பது அவனுக்கு விருப்பம் என்றால் எனக்கும் தாங்கிக் கொள்ள விருப்பம் என்று சொல்வார்கள் கண்ணிமிக்கவர்களே ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன். இதுக்கு பரிசு என்ன தெரியுமா? இவ்வளவு பெரும் சோதனையை சகித்துக் கொண்ட இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு அவர்கள் படுக்கையில் படுத்திருக்கிற போது மலக்குகள் வந்து சலாம் சொல்வார்களாம். மலக்குகள் சலாம் சொல்லிட்டு போவாங்களாம். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் வந்து முசாஃபாக செய்வார்களாம். அந்த ஸ்பரிசத்தை இம்ரான் இப்னு ஹுசைன் உணர்வார்களாம். கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவிற்கு மலக்குகள் நம்மோடு இரண்டர கலந்திருக்கிற தொடர்புகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகளின் துவா இன்னும் யாருக்கு உண்டு தெரியுமா? இந்த நோயாளிகளை நலம் விசாரிக்க போகிற போது அவருக்கு மலக்குகளின் துவா உண்டு. இன்னைக்கு பல பேர் நோயாளிகளை கண்டுக்கிறதே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், உறவுகளில் உள்ள என் வயதான காலத்தில் பெற்றோர்களை கூட நோய்வாய்ப்பட்டிருக்கிற முதுமையில் இருப்பவர்களை பல பேர் கண்டுகொள்வதில்லை. யாரும் ஆளை வேலைக்கு வச்சு பாத்துக்கிறது, மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துறேன், வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறது. அல்லது உறவுகளில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டு பெரும் மருத்துவ செலவுகளுக்கு அவர்கள் திண்டாடுகிற போது கண்டுகொள்றதில்லை. போனா பெரிய பில்லை காட்டிடுவாங்க, இந்த செலவு அந்த செலவு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பில்லை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிகளை பல நேரங்களிலே புறக்கணிக்கிறவங்க. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமா குதுவா. காலை நேரத்தில் யாரேனும் ஒரு முஸ்லிம் நோயாளி முஸ்லிமை நலம் விசாரிக்க போகிற போது இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி ஸபஊன அல்ஃப மலக், 70,000 மலக்குகள் அவருக்காக பிரார்த்திப்பார்களாம். 70,000 மலக்குகளின் துவா அவருக்கு உண்டு. ஹத்தா இம்சி, மாலை வரை. காலையில் நோய் விசாரிக்க போனால் மாலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்வார்களாம். அவரின் மஃபிரத் மன்னிப்பிற்காக துவா செய்வார்களாம். பெருமானார் தொடர்ந்து சொல்லுவார்கள், வகானலஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, மறுமையில் அவருக்கு சுவனத்தில் தோட்டம் உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளியை காலை விசாரிக்க போனால் மாலை வரை 70,000 மலக்குகள், மாலையில் விசாரிக்க போனால் மறுநாள் காலை வரை மலக்குகளின் துவா உண்டு. கண்ணிமிக்கவர்களே, எனவே நம்ம இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். இந்த பக்கத்து வீடா இருக்கட்டும், எதிர்த்த வீடா இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், தூரத்து சொந்தமாக இருக்கட்டும், அறிந்தவர் அறியாதவர், இப்ப மஹல்லாவை சார்ந்த எவர் நோயாளியாக இருந்தாலும் சரி, தேடி போய் நாம் நோய் விசாரித்து ஆறுதல் சொல்லுகிற போது மலக்குகளின் துவா நமக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் பெருமானார் தொடர்ந்து சொல்லுவாங்க, மலக்குகளின் துவா இன்னும் சில பேருக்கு உண்டு. இவங்க யார் அப்படின்னு சொன்னா, தொழுகையில வந்து யார் முன் சஃபில் அமர்கிறார்களோ இவர்களுக்கு மலக்குகளின் துவா உண்டு. இன்னைக்கு நம்ம பல பேர் பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருவோம். சில பேர்லாம் பார்த்தோம்னு சொன்னா, முன்ன வருவார், முன் சஃப்ல இடம் காலியா இருக்கும், வெயிட் பண்ணி அடுத்து வரவரை கூப்பிட்டு நிக்க வைப்பார். காசு பணங்கள்ல யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். உலக ஆதாய சார்ந்த விஷயங்களில் யாரும் விட்டு தர துணிய மாட்டோம். ஆனால் நன்மைகள் மலக்குகளின் விசேஷ துவா உண்டு. பெருமானார் சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபுஃப். யார் முன் சஃப்களில் வந்து அமர்கிறார்களோ, தொழுகைக்காக முந்தி வந்து முன் சஃப்களில் இடம் பிடித்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக காத்திருக்கிறார்களோ இவர்களுக்கு மலக்குகளின் துவா உண்டு என்று பெருமானார் சொன்னாங்க. அன்னிமிக்கவர்களே, எனவே தொழுகைக்கு முன்னாடி வரணும். கொஞ்சம் முன்னாடியே வந்து தொழுகைக்காக காத்திருந்து முன் சஃப்களில் போட்டி போட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன் சஃப்பின் நன்மையை அல்லாஹ் கண்ணில் காட்டிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அடிதடி சண்டையாக மாறி போய் நான் நீ என்று போட்டி ஏற்பட்டு சீட்டு குலுக்கி போட்டு நபரை தேர்ந்தெடுக்கிற அளவிற்கு நிலைமைகள் வரும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, இவ்வளவு மலக்குகளின் பாதுகாப்பு நமக்கு துவாக்கள் உண்டு. ஆனால் சில நேரங்கள்ல நாம் செய்கிற சில பாவங்கள், மலக்குகளின் தயவு நம்மை விட்டு போயிடும், மலக்குகளின் பாதுகாப்பு நம்மை விட்டு அகன்றுவிடும், மலக்குகளின் துணை நமக்கு இல்லாமல் போகிறது. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கதிபல் அப்து, ஒரு அடியான் பொய் சொன்னா, ஒரு அடியான் பொய் சொல்றான், சொல்லுகிற பொய்யின் பாதிப்பு என்ன தெரியுமா? சபாத அன்குல் மலக் மயிலன், அவன் உடன் இருக்கிற மலக்கு, பாதுகாக்கிற மலக்கு ஒரு மைல் தொலை தூரத்திற்கு அவனை விட்டு தள்ளி போய்விடுவார், அவனை விட்டு மைல் தூரத்திற்கு தூரமாகி போய்விடுவார். மின் நித்னி மாஜா அப்படின்னு, காரணம் பொய்யினால் ஏற்படுகிற துர்வாடை, அவன் வாயிலிருந்து வெளிப்படுகிற துர்வாடை சகிக்க முடியாத வாடையாக மாறி போகிற போது உடன் இருக்கிற மலக்குகள் மைல் தூரம் தள்ளி போவார்களாம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப மலக்குகளின் பாதுகாப்பு துணை இல்லாத போது, ஏதேனும் ஆபத்துகள் அசம்பாவிதங்கள் ஏற்படுகிற போது இவனுக்கு யாரும் பாதுகாக்க இருக்க முடியாது. இப்ப சில பாவங்கள், பொய் போன்ற பாவங்களால் மலக்குகளின் பாதுகாப்பை இழக்கிறோம். அன்னிமிக்கவர்களே, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில வீடுகளில் கூட மலக்குகளின் பாதுகாப்பு இல்லாம போயிரும், மலக்குகளின் உறுதுணை இல்லாமல் போகும். பெருமானார் சொல்றாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன், சில வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க, மலக்குமார்களின் வருகை இருக்காது. மலக்குகள் சொன்னா உள்ள ஷைத்தான் இருக்கான்னு அர்த்தம். இப்ப நல்லோர்கள் இல்லாவிட்டால் பெரும் தீயவன் உள்ள இருக்கான்னு அர்த்தம். பெருமானார் சொல்றாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன், மலக்குமார்கள் சில வீடுகளில் நுழைய மாட்டார்கள். ஃபீஹி ஜரசுன், இசைக்கப்படுகிற வீடு.
எந்த வீடுகளில் இசை இசைக்கப்படுகிறதோ, ஓசை போன்ற மணிகள் ஒலிக்கப்படுகிறதோ, அது மலக்குகள் நுழையாத வீடு பெருமானா சொல்றாங்க. இன்னும் பெருமானா சொல்றாங்க, வலா தஸ்ரப் ரகபன் ஃபீஹி தரசு. எந்த பயணம் செய்யக்கூடியவன், பயணத்துல போறவன், அவன் இசை கச்சேரிகளை, இசை பாடல்களை கேட்டுக்கொண்டு போனால் மலக்குகள் தோழமையா இருக்க மாட்டாங்க. இதே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு எவ்வளவு வீடுகள்ல, எல்லா வீடுகளிலும் சதாவும் இசையுடைய சப்தம் தான். தொலைக்காட்சிகள் மூலமாக, செல்போன்கள் மூலமாக எவ்வளவு டிவி ப்ரோக்ராம் பார்க்கிறோம், எவ்வளவு இசை நாடகங்கள், பல்வேறு இசை இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, பல்வேறு வியாபார நிறுவனங்கள் வைத்திருக்கிறவங்க கூட பொழுதுபோக்கு என்கிற பெயரில் பாடல்களை பாட விட்டுக் கொண்டிருக்கிறோம். இசைகளை போட்டு அப்படியே கடைகளிலே அதிர விட்டுக் கொண்டிருக்கிற மன்னிமிக்கவர்களே, பல்வேறு ஊர்களுக்கு சுற்றுலா செல்பவர்கள் கூட பேருந்துகளில் இசைகளை இசைக்க வைத்துவிட்டு டிஜிட்டல் சவுண்டுகளை போட்டு மலக்குகளை நம்மை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப மலக்குகளின் பாதுகாப்பு வேண்டுமானால் இது போன்ற பாவங்கள் கட்டாயம் தவிர்க்கப்பட்டா வேண்டும். மன்னிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில அல்லாஹ்வின் திருநாமங்களை ஓதுகிற போது மலக்குகள் அவருக்கு உதவி செய்வார்களாம். பெருமானா சொல்றாங்க, இன்ன லில்லாஹி தஆலா மலிகன், அல்லாஹ்விற்கு சொந்தமான மலக்குகள் இருக்கிறார்கள். முஅக்கலன், அதற்கென்று நியமிக்கப்பட்ட சில மலக்குகள், சில குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்கென்று சில மலக்குகள். யகூலு யா அர்ஹமர் ராஹிமீன், யாரேனும் ஒரு முஸ்லிம் துஆ செய்கிற போது இந்த வார்த்தையை யா அர்ஹமர் ராஹிமீன், அருளாளர்களை எல்லாம் மிகைத்த அருளாளா, யா அர்ஹமர் ராஹிமீன் ஃபமன் காலஹா சலாசன், துஆக்களில் 3 முறை இந்த வார்த்தையை ஒரு முஸ்லிம் திரும்ப சொல்லுகிற போது கால அந்த மலக்கு சொல்லுவாங்களாம், இன்ன அர்ஹமர் ராஹிமீன் கத் அக்பல அலை, நீ எந்த ரப்பை அழைத்தாயோ, எந்த கருணையாளனை அழைத்தாயோ அவன் உன் பக்கம் முன்னோக்கி இருக்கிறான், ஃபசல், நீ வேண்டியதை கேள் என்று சொல்வார்களாம். துஆக்களில் கூட நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவும். யா அர்ஹமர் ராஹிமீன், இப்ப மலக்கு சொல்லுகிறார்கள், அந்த ரப்பு உன் பக்கம் திரும்பி இருக்கிறான், அவன் கவனம் உன்பால் திரும்பி இருக்கிறது, நீ வேண்டியதை கேள் என்று சொல்வார்களாம். மன்னிமிக்கவர்களே, இறுதியாக சொல்லுவதானால் மலக்குமார்களுடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புகிற அமலாக மிக அற்புதமான ஒரு அமல், குறிப்பா ஜும்மாவுடைய நாள்ல மிக அதிகம் வலியுறுத்தப்படுகிற ஒரு அமலாக பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவது. ஹதீஸ்ல வருகிறது, இன்ன லில்லாஹி மலாயிகா, சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், சய்யாஹீன், உலகம் முழுக்க சுற்றி திரிகிற மலக்குகள், எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருக்கிற மலக்குகள். யாரை தேடி சுற்றுவார்கள் தெரியுமா? அவர்கள் ஸலவாத் ஓதக்கூடிய முஸ்லிம்களை, பெருமானார் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய முஸ்லிம்கள். ஹதீஸ்ல வருகிறது, எந்த முஸ்லிம் ஜும்மாவுடைய நாள்ல குறிப்பாக நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ அல்லது தெரிந்த ஸலவாத்துகளோ, ஒவ்வொரு முறை ஸலவாத் ஓதுகிற போதும் அந்த ஸலவாத்தை எடுத்து கொண்டு போய் யுபல்லிகுனி மின் உம்மத்தி சலாம், பெருமானார் சொல்றாங்க, என் உம்மத்தின் சார்பாக அவரின் பெயரை குறிப்பிட்டு ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 தடவை ஓதுனா மொத்தமா கொண்டு போய் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு முறை ஸலவாத் ஓதுகிற போதும் மலக்குகளின் பெருங்கூட்டம் தனித்தனியாய் அந்த ஸலவாத்தை எடுத்துக் கொண்டு போய் பெருமானாரத்தில் எத்தி வைப்பார்களாம். மன்னிமிக்கவர்களே, இப்ப நபிகள் நாயகத்தின் அற்புதமான துஆ நமக்கு இருக்கிறது. இது போன்ற ஜும்மாவுடைய நாட்கள்ல குறிப்பா நம்ம சொல்றதா இருந்தா, மலக்குமார்கள் நமது வாழ்வில் இரண்டர கலந்தவர்கள். எல்லா இடங்களிலும் நாம் ஃபஜ்ர் அஸர் தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடியவர்கள் மலக்குகள். ஃபஜ்ரை இமாம் ஜமாத்தோடு தொழுகிற போது, அசரை குறிப்பாக தொழுகிற போது நமது தொழுகையை குறித்து அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வது, குர்ஆன் ஓதுகிற போது அதை செவிமடுப்பதற்காக வருகிற மலக்குமார்கள், நோயாளியாய் நோய்களை சகித்துக் கொள்கிற போது நமக்கு முசாஃபகா செய்து வாழ்த்து சொல்லுகிற மலக்குகள், இறுதியாக நல்லோர்களாக இருந்தால் உலகை விட்டு பிரிகிற போது அவருக்கு சுப செய்தி சொல்லுகிற, வாழ்த்து சொல்லுகிற மலக்குகள் என்று நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கலந்திருக்கிற மலக்குகள். கண்ணிமிக்கிறோம். நாம் யோசித்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் மலக்குகளின் மகத்துவத்தை புரிய கிருபை செய்வானாக. மலக்குகளின் துஆக்களை பெற்றுக்கொள்ள நன்மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக. நமது வாழ்வின் இறுதி நேரத்தில் நமக்கு சுப செய்தி சொல்லுகிற மலக்குகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.